லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் எழுத்தாளர் சாலின் மரியா அவர்கள். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்கீங்க போல இருக்கு. அது போன மாசம் அடிக்கடி சொல்ற மாதிரி அது போன மாசம், இந்த மாசம் இல்ல. ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தில் என்ன உண்மையிலே சந்தோஷமா இருந்தது. நான் தாவேக்கா வின் பண்ணோம் அப்படிங்கிறது கண்டிப்பா நான் கனவுலையும் நினைக்கல. நிறைய இடத்துல கூட நான் தாவேக்கா ஒரு 10 சீட்டுக்குள்ளதான் வரும் அப்படின்னு நினைச்சோம். நான் ஆதரிச்சதும் அதிமுக கூட்டணியை தான். திடீர்னு திமுக வரல அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. எதுனா ஒழிஞ்சதுடா தீய சக்தி, தீய சக்தி தான் ஒழிஞ்சதுடா தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஏன்னா அவனுக்கு என்ன சொல்றாங்க, நாங்களாம் ஆட்சிக்கு வந்தா உங்களை மாதிரி செயல்பாட்டாளர்கள் பட்டியலின செயல்பாட்டர்கள் உடனே ஜெயிலுக்கு போட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவர் வழக்கமான மிரட்டல். திமுக தான் மிரட்டலுக்கு பேர் போனதாச்சு. அப்புறம் பத்திரிகைகளும் வாய மூடி இருந்துச்சு இல்லையா? அதனால எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டது போது எப்படா ஒழியும் இந்த ஆட்சி, அதுவும் அப்பா மன்னர் வாரிசு அப்படிங்கும் போது திடீர்னு அவங்க ஒரு நம்மளுடைய எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி தாவேக்கா ஜெயிச்சதுமே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா திமுக தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் 3வது அணி ரொம்ப வருடங்கள் கழித்து வந்திருக்குதுல்ல. அப்போ நமக்கு அது பெரிய ஒரு புத்துணர்வை கொடுக்குது. புது முகங்கள், புதிய அரசியல். அவங்க பின்னாடி யார் இருக்கான்றதுக்குள்ள நான் இப்போ போக விருப்பம். அவங்க பின்னாடி பாஜக இருக்கா, இல்லை அவங்க பின்னாடி கார்பரேட்டுகள் இருக்கா அப்படிங்கிற இடத்துக்கு நான் இப்போ போக விரும்பல. அது கொஞ்சம் டைம் ஆகும் நான் சொல்றதுக்கு. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, ஸ்டெர்லைட் வருது, திரும்ப ஸ்ரீதர் வேம்பு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறாங்க. ஸ்ரீதர் வேம்பு ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிற இடம்லாம் இருக்குல்ல ஜோவோல. அப்ப அந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். ஆனா ஒரு புதிதாக ஒரு கட்சி வருது, ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா அதை எல்லாருமே கொண்டாடினாங்க. உண்மையிலே இளைஞர்களால் ஒரு ஆட்சி மாற்றம் வருது. நிறைய இடத்துல பாக்குறோம்ல. இப்போ நியூயார்க்ல மாம்தானி, அது மாதிரி இப்போ நேபாளில் பார்க்கும்பொழுது இங்க ஒரு மாற்றம், இலங்கையில தான் வரும்பொழுது மாற்றம் வருது. உண்மையிலே சந்தோஷமா எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆமா நான் டான்ஸ் ஆடினேன். திமுக போச்சுங்கிறது போச்சா சோனமுத்தாங்கிற மாதிரி சந்தோஷமா தான் இருந்தது. இப்ப வரைக்கும் திமுக வரக்கூடாது, உண்மையிலே திமுக இனிமேலும் வரக்கூடாது. ஏன் அவங்க தான் அட்டவணை பிரிவினருக்கு பாதுகாவலர்கள் அப்படின்லாம் அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதியை நீங்க இப்படி சொல்றீங்க. கடந்த 5 வருடமாக யாரெல்லாம் உங்களுக்கு ஜால்ரா போட்டாங்களோ அந்த அட்டவணை சமூகம் தான் அவங்களால பிழைச்சிருக்கு. கொஞ்சம் 2-3 பேர் பிழைத்திருப்பார்கள், விடுதலை சிறுத்தைகள் பிழைத்திருப்பாங்க, இல்லை கொஞ்சம் பேர். மற்றபடி சாதாரண நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு ரொம்ப மோசமான ஆட்சியாக தான் இருந்தது. வறுமை இருக்குன்னா அந்த வறுமையிலேயே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக வறுமை இருந்தது. கொத்தடிமைகள் இருக்காங்கன்னா கொத்தடிமைகள் பார்த்தீங்கன்னா இருளர்கள் இருக்கு. இப்போ கூட இருளர் அப்படிலாம் கொத்தடிமையா இருக்கு. அப்போ தலித்துகள் அதிகமாக கொத்தடிமையா இருக்காங்க, ஆதிக்குடி மக்கள் தான். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பட்டாசு தொழிற்சாலைக்கு இன்னைக்கு விருதுநகர் சிவகாசியில சாகுறாங்கல்ல, அது நம்ம பீம் ராவ் சாக்கியான அந்த பையன் தான் வேலை செய்யறாப்புல. அங்க பாத்தீங்கன்னா போன மாசம் கூட பட்டா தொழிற்சாலை விபத்து. அதுல பாத்தீங்கன்னா அதுல 10 பேர் 20 பேர் பட்டியல் சமூகமா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக ஆட்சியில ரொம்ப அதிகமா இருந்ததுனால அப்போ திமுக ஒழிஞ்சா பட்டியல் சமூகம் நல்லா ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியில எவ்வளவு பயங்கரமான தீபக் ராஜா கொலை சொல்றேன். தீபக் ராஜா கொலை அரசாங்கத்துக்கு தெரியாமலாம் நடந்திருக்கலாம் வாய்ப்பு இல்லை. தீபக் ராஜா இங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை யாரெல்லாம் பட்டியல் சமூகத்திற்கு அரணாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பட்டியல் சமூகம் படிக்கணும் அப்படின்னாங்களோ அவங்களெல்லாம் கொலை பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ரவுடிங்க அப்படின்னு பின்னாடி ஒரு சித்தரிப்பு செய்தது திமுக. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம திமுக எப்படி மன்னிக்க முடியும் இல்லையா? அப்போ இளைஞர்கள் மரணம், கஞ்சா போதை இது மாதிரி இருக்கும் பொழுது திமுக உங்களுக்கே தெரியும் எந்த சமூகத்து இளைஞர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. வட சென்னையில எடுத்தீங்கன்னா போலீஸ் யார்கிட்ட இந்த விதத்தை பாக்குது, இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? இந்த கொலைகள் கடைசியா இருந்த ஆகாஷ் கொலை வரைக்கும் சொல்ற தேவேந்திர குலவேலாளர், இன்னும் ஆகாஷ் பாடி இருக்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தது. இப்ப 90 நாள் ஆகாஷ் பாடி இருக்கு இல்லைங்களா? அப்ப அதுக்கெல்லாம் காரணம் திமுக தானே. அப்ப திமுக மேல நமக்கு எப்படி, ஏன்னா விசிகாவனா ஆமா அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளி, பாதிக்கப்பட்டவர்கள் மேலே சங்கிகள் கூட வட இந்திய யூபி யோகி ஆதித்யநாத் ஆட்சியில கூட செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சம்பவம் நடந்துக்கும் போது ஊர்ல இல்லாத ராஜாங்கிற பட்டியல் சமூகத்து பையன் அந்த ஊருக்கு போன பிறகு அவன் மேல பழிய போடுறாங்க. அவன் போலீஸ்,
அவன் மேலேயே பழிய போடுறாங்க, நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு. அந்த பையனை ஒத்துக்க சொன்னாங்க, இங்க சென்னைக்கு வர வச்சு நீ தான் அதை பண்ணன்னு ஒத்துக்கலாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேய் ஆட்சியை தான் திமுக ஆட்சி. அதை வந்து நல்ல ஆட்சின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்போ அவங்கலேருந்து விலகின, இன்ஃபேக்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே இடதுசாரிகளும் காங்கிரஸும் என்ன சொன்னாங்க உங்களுக்கே தெரியும், எல்லாருமே திமுக ஆட்சியை ரொம்ப மோசம்னு சொன்னாங்க விஜய் கூட சேர்றதுக்கு முன்னாடியே. அப்படிப்பட்ட ஆட்சி தான் திமுக ஆட்சி. அப்போ பட்டியலினத்துக்கு நல்லது செய்த ஆட்சின்னு வேணா திருமாவளவன் அவர்கள் வேணா சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன். என்னப்பா நாக்கில் பல்ல போட்டு பேசிட்டேங்கிற மாதிரி. ஸோ என்னடா இப்படி பேசிட்டேங்கிற விஷயம்லாம் திருமாவளவன் வேணா சொல்லலாம். ஏன்னா என்னாலலாம் அதை ஒத்துக்கவும் முடியாது, பேசுவேன். ஏன்னா நம்ம களத்தில் இருக்கோம், நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னு. திமுக வந்து பட்டியல் சமூகத்தோட குரலை வரையும், பட்டியல் சமூகம் மட்டும் இல்லை, மொத்த ஜனநாயக சக்தியுமே மனிதர்களே ரொம்ப ஒடுக்குன ஆட்சி. 2021 மே மாதம் அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் நிறைய ஜனநாயக சக்திகள் இருந்துச்சு. எழுத்தாளர்கள், கருத்து கந்தசாமிகள், அப்படி இப்படின்னு போராளிகள் எல்லாம் அப்படியே மாறிட்டாங்க. எல்லாம் மொத்தம் அன்னாரி வளர்த்து பேசிட்டாங்க. எல்லாம் இப்ப அந்த உயிரினங்கள் இப்ப உயிர் தெழுவதற்காக இந்த ஆட்சி மாற்றம், அந்த உயிரினங்கள் வந்து இப்பதான் அப்படியே அங்கங்க முளைச்சிருக்கு. இப்ப அவனுங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 3 வாரம் தான் ஆகுது விஜய் ஆட்சிக்கு வந்து. அந்த 3 வாரத்திலேயே ஐயோ அநீதி பாரீர் அப்படின்னு கத்துறாங்க. இதை வந்து குரலை இது பண்றதுக்கு ஒரே வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு போஸ்டிங் போட்டாங்க. சரியா எல்லாம் போஸ்டிங் தான், எல்லாமே ஒரு போஸ்டிங், அதுக்காக ஒரு வெயிட்டிங் தான். மற்றபடி ரொம்ப ஏர்லி விஜயோட ஆட்சி குறித்து இப்ப பேசுறதுக்கு கண்டிப்பா குறை சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப ஏர்லி, இன்னும் ஒரு 2 மாசம் கூட நம்ம டைம் எடுத்து. ஏன்னா திமுகவுடைய இன்னும் மிச்ச சொச்ச விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இந்த இபில இருந்து ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, இன்னும் ராதாகிருஷ்ணன் தான் போட்டிருக்காங்க. இப்போ ராதாகிருஷ்ணன் தான் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இபில அவர் திமுகவோட எல்லா விதமான இதுக்கும் ராதாகிருஷ்ணன் எவ்வளவு ஒரு அனுகூலமா இருந்தாரு நமக்கு தெரியும். சரிங்களா, யாரையோ காப்பாத்துறதுக்கு அதே மாதிரிதான் இப்ப பண்றப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது திமுக ஆட்சியோட இன்னும் அந்த இது தொடர்ந்துட்டு இருக்கு, அந்த நிழல் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு வாஷ் அவுட் ஆகி கிளீன் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் நல்ல விஜய் கொஞ்ச நாள் கால அவகாசம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவன் விஜய்க்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். சட்டம் ஒழுங்கு அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, இன்னும் வந்து திமுக திட்டிக்கிட்டு இருக்கிறதுல வந்து என்ன இருக்கு? நீங்க நாம என்னன்னா இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சது, இன்னும் சில தொடர்ச்சி மீட்சி இன்னும் மிச்சம் சொச்சம் இருக்கிறதுனால நம்ம அந்த அதிகாரிகள் இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பேசுறோம். ஆனா விஜய் மேல எங்க கோபம் வருதுன்னா, நீங்க அருணையே டிவேக்கு போடும்பொழுது என்ன அருணை ஏன் இவங்க உள்ள போட்டிருக்காங்க, யாருடைய நிர்பந்தத்துல அருணை உள்ள போட்டிருக்காங்க. அப்ப இப்ப சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, திருமாவோடைய நிர்பந்தத்தால போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்ப நானே சில விஷயம் பாக்குறேன். இப்போ முக்தார் அரெஸ்ட் பண்ணாம விட்டுருக்காங்க. முக்தார் எவ்வளவு கேவலமான பதிவு போட்ட ஒரு மனிதன் தெரியும். ஆனா முக்தாருக்கு யார் சப்போர்ட்? விசிகா சப்போர்ட். முக்தாரு இப்ப கூட சொல்றேன், நாங்க முக்தாரை பத்தி சொல்றோம், பொம்பளைகளை பத்தி அசிங்கமா பேசுறேன், அவன் வந்து அசிங்கமா பேசுற ஒரு ஆள் தான் முக்தார். பெண்களை ரொம்ப கேவலமா பேசக்கூடிய ஆள். அந்த முக்தார் பாத்தீங்கன்னா இவர் அமைச்சரானதும் வன்னியர் சபை பாக்குறாப்புல, திருமாவை பாக்குறாப்புல, இன்னைக்கு வரைக்கும் தப்ப விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, திருச்சி சிவாவோட பையனையே அரெஸ்ட் பண்ண உங்களால முடியுது, ஏன்னா அவங்க பாரம்பரியமா இருக்காங்க திமுக, அவங்க பவர் தெரியும், அந்த பவர் லாரியை மீது உங்களால அரெஸ்ட் பண்ண முடியுது. ஆனா முக்தார் உங்களால அரெஸ்ட் பண்ண முடியலன்னா அப்ப எந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துல விஜய் ஆட்சி இருக்கு? அப்ப கடைசி வரைக்கும் இந்த நிர்பந்தத்துக்குள்ளேயே ஒரு ஊசலாடிக்கிட்டு இருப்பாரா? இந்த நிர்பந்தத்திலேயே இந்த 2 பேர் சொல்றதுக்காக இந்த 2 சீட்டு உள்ள வந்துடுச்சு, அதனால நான் ஊசலாடிக்கிட்டே இருப்பேன்னு விஜய் சொல்றாரா? கம்யூனிஸ்டுங்க கூட அதை பண்ணல, காங்கிரஸ் கூட அதை பண்ணல. ஆனா விசிகா பண்ணுது அப்படிங்கும் போது நமக்கு தெரியுது. அப்போ நம்ம விஜய் கேள்வி கேட்போம், அப்ப விசிகாவால உங்களுக்கு அசிங்கம் நடக்கும். ஏன்னா விசிகாவுக்கு எதிர்க்காக தான் இங்க வாய்ப்பு போட்டிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும், விஜய் ஆட்சிக்கு விசிகாவில் அசிங்கம்ங்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா விசிகாக்கு இங்க ஓட்டு போடல, விசிகாவை மறுதளிச்சிருக்காங்க. 6-8 சீட்ல 2 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க, 6 சீட் ஜெயிக்கல. அதுவும் இல்லாம ஓட் பர்சன்டேஜ் 70% விசிகா கம்மியா இருக்கு, எல்லாம் அங்க போயிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது விசிகாவை டினை பண்ணியிருக்காங்க, விசிகா வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க சீட்டுக்காக இப்ப விசிகாவை சேர்த்திருக்கும் பொழுது அப்போ அவங்க அங்க தலித் ஃபேஸா இருக்க முடியாது. அவங்க அப்போ அங்க இன்னும் அங்க 7 பேர் தலித் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் செய்யணும். அப்ப விசிகா என்ன பண்றதுன்னு கேள்வி இருக்குல்ல. ஆனா விசிகாக்கு இவ்வளவு நிர்பந்தம், ஏன் இவ்வளவு இடம் கொடுக்குறீங்க, முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்ற ஒரு அப்போ ஆதவர்ஜுனா வந்து விசிகாக்கு ஏன் இப்படி இது பண்றாரு? இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்துக்கான அமைப்பாக வளர்ந்த ஒரு அமைப்பு, அது இன்னைக்கு அதிகாரத்தில் வந்திருக்கு. நீங்க ஒரு அதை சார்ந்த இயங்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர், நீங்க அது மகிழ்ச்சி தானே அடையணும். சரி, அவங்க வந்து அதிகாரத்தில் ருசி காண்றாங்க அப்படின்னு வரவேற்க தெரிஞ்சணும். இன்னும் வந்து அதே வன்மத்தோட பேசிக்கிட்டு இருந்தா எப்படி?
வன்மம் இல்ல, கோபம், ஆத்திரம், அரசீற்றம்னு கூட சொல்லலாம். ம். திமுக இருந்த போது பதவியே இல்லாத போது திமுகக்கு எவ்வளவு முட்டு கொடுத்தாங்களோ, திமுக பண்ண எல்லா அநியாயங்க, வேங்கை வயல் உட்பட திமுக கூட சேர்ந்து எவ்வளோ ஆட்டம் ஆடினாங்களோ, இப்ப அதே தான் விஜய்க்கு தப்பு செஞ்சாலும் இவங்க செய்ய போறாங்க. ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் சொல்றேன். அமைச்சரவையில சேர்றதுக்கு முன்னாடியே விஜய் வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, கூட்டணியில சேர்றாங்க. அப்போ இந்த ராதன் பண்டிட் பத்தி போடுறாங்க. இல்ல ராதன் பண்டிட்க்கு ஏன் கொடுத்தீங்கன்னா இவர்கிட்ட போய் கேட்கும்போது இவர் உடனே முட்டு கொடுக்குறாரு திருமாவளவன். ராதன் பண்டிட் வந்து ஒரு பேச்சாளர், அவர் வந்து நீங்க இப்படி ஜோசியக்காரர்கள்லாம் சொல்லலாம். ஆனா மறுநாளே எல்லா பொதுமக்களுடைய பேச்சு கேட்டு ராதன் பண்டிட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆனா திருமாவுக்கு எப்படி பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அண்ணாரி வளத்துல நின்று அது பழக்கமாயி அதே ஒரு முட்டு கொடுக்குறது இங்கேயே வந்திருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சொல்ற மாதிரி முக்தார் விஷயத்துல இருந்து அருண் விஷயத்துல இருந்து தலையீடு இருக்குன்னு வெளியில சில பேர் சொல்லும் பொழுது நமக்கு அப்போ விசிக பழைய மாதிரியே தான் இருக்க போது சில பேருடைய கேரக்டரை மாற்ற முடியாது. எனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு தெரியுமா? தாவேக்கால இருந்தே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ராஜ்மோகன் இந்த மக்கள் இருக்காங்களே, இவங்க புதுசா ஒரு அரசியலை உருவாக்கக்கூடியவர்கள். நான் இவங்க மேல நம்பிக்கை வைப்பேன். ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே தாவேக்கான்ற ஒரு சக்தி மேல நம்பிக்கை வச்சு கிராஸ் ரூட்ல இருந்து இவங்க வராங்க அப்படின்னா நான் அவங்க மேல நம்பிக்கை வச்சு புதிய எமர்ஜிங் லீடர்ஸ் இருக்காங்கல்ல தலித்ஸ்ல, எமர்ஜிங் லீடர்ஸ்க்கு நான் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். அவங்க எனக்கு முக்கியம், இது எனக்கு முக்கியம் கிடையாது. இவங்க வந்து படம் தீட்டு கொட்டை போட்டு அந்த அரசியலில் களம் கண்டவங்க. ஆனா உண்மையிலே சொல்லணும்னா வன்னியரசோட செயல்பாடுகள் இருக்குல்ல, சில விஷயம்லாம் பண்ணது வந்து பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. அவர் ரொம்ப இன்ஃபேக்ட் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் தான் அவர் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஆகி எலெக்ஷன் டைமில் வந்திருக்காரு. ஆனாலும் சில விஷயங்கள் செய்கிறாரு. இப்போ நேற்று கூட தொண்டாபுத்தூர் கோயம்புத்தூரில் பஸ் வந்தது, அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒருவேளை திமுக அந்த வாய்ப்பு கிடைக்கல, இப்போ கிடைக்கிறது போது அந்த விஷயம் நான் சந்தோஷப்பட்டேன். அந்த விஷயத்த நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இவங்க திருப்பி இந்த சில மேட்டர்ல தலையிடுறாங்களோ, நம்மளுக்கு சமூக நீதி கிடைக்காம பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குல்ல. ஆதிராவிட நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு மாத்திருக்காங்க. அது தப்புங்கிறேன் நான். நீங்க மாத்தோம்னா வேற பேர் கூட வைக்கலாம், ஆதி தமிழ் குடின்னு வைக்கலாம், வேற எது வேணா வைக்கலாம். ஆனா நீங்க ஆதிராவிட நலத்துறையை சமூக நலத்துறைன்னு வச்சீங்கன்னா அப்ப யாருக்குன்னு அது நம்ம பின் பாயிண்ட் பண்ண முடியாதுல்ல, அது கஷ்டமாயிடும். லீகலா நிறைய இஷ்யூஸ் வரும். லீகலா அது வந்து ஷெட்யூல் கேட்டகரி அப்படின்னா அட்டவணை பிரிவினர்னு அப்படியே வந்துடலாம். சமூக நலத்துறைங்கிறது இப்போ எல்லாருக்குமே தான் சமூக நலத்துறை வரும். இன்னும் சொல்ல போனா சென்ட்ரல்ல தான் இதை சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் மாத்தினாங்க. அதனால பல குழப்பங்கள் பிஜேபி ஆட்சியில இப்போ நடந்துச்சு. இந்த இத்தனை வருஷத்துல 4 வருஷமா பேர் மாத்தி இப்படி நடக்குது. நிறைய தாவேக்காவினருக்கு அறிவு இல்லை. ஏங்க ஜாதி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி 7 பேர் அமைச்சர் கொடுத்துருக்காங்க போது என்னங்க ஜாதியை பற்றி பேசுறீங்கன்னா ஜாதி பக்கமாக அவங்க நின்று இருக்கவே முடியாது இல்லையா ரிசர்வ் தொகுதியில். அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த ஜென்சிக்கு. அப்படி இருக்கும்பொழுது தாவேக்கால சில தவறுகள் செய்கிறாங்க. அப்போ இவங்க உடனே அது சமூக நலத்துறை வேண்டாம், அதை மாற்றுங்க. சமூக இதுத்துறையெல்லாம் அது பெரிய குழப்பம். ஆதிராவிடர் ஹாஸ்டல் இருக்கு. இப்போ இந்த ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஆதிராவிடர் ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னாதான் பட்டியல் சமூகத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும். நீங்க சமூக நீதி ஹாஸ்டல்னு சொன்னா அவன் எந்த சமூகம் நினைப்பான்? ஏழை மாணவர்கள் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்கள் தானே அவன் நினைப்பான். அப்போ அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மேல அங்க பன்னிக்கு போடுற சாப்பாடு அவங்களுக்கு போடுறாங்க. அவங்களுக்கு ஆதிராவிட விடுதியில போடுற சாப்பாட்டை பன்னிக்கு போடுற சாப்பாடுக்கு 1 கிலோ 50 ரூபான்னு விற்கிறாங்க. அதான் நியூஸ். அப்போ அது வந்து 6 மாசம் முன்னாடி அங்க எடுத்த நியூஸ். அது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசணும்னா ஆதி திராவிடரோ அட்டவணை பிரிவோ பட்டியலினமோ அதுதான் வரணும். நீங்க சமூக நீதி சமூக நலத்துறைன்னு இந்த திமுக பண்ற பாட்சா வேலைலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா ஆதிராவிட நலத்துறைங்கிறத மாத்தினது ஒரு மாற்றம் தானே. அதை வந்து இப்போ திராவிடர்னு ஒரு இனம் இல்லை, அப்படி ஒண்ணு இனம் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பேரை மாத்தினது வந்து வரவேற்கக்கூடியது. என்ன சமூக நீதினு இதுக்கு வச்சிருக்காங்கன்னா வேற அட்டவணை ரொம்ப இப்போ பிசிஏ பேக்வர்ட் கேட்டகரி, பிசிஏ பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் நலத்துறை தானே இருக்கு, கரெக்டா மொழிபெயர்க்கிறாங்கல்ல. அதே மாதிரி இது அட்டவணை பிரிவினர் தான் நீங்க வைக்கணும். அதுக்கு பதிலா நீங்க ஏதோ ஒரு பணத்தையோ ஏதோ ஒரு ஃபண்டை இது பண்றதுக்கு மக்களை ஏமாற்றுறதுக்கு அப்படியே ஒரு குருட்டாம்போட்டில் அடிச்சு விடுறதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க. அது நாங்க எல்லாருமே எதிர்க்கிறோம். சமூக நீதினா நம்ம வீரமணியை விட்டுற முடியாது. நீங்க வேற வந்து ஏண்டா மணியாங்கிற மாதிரி அமைதிப்பட்ட டயலாக் மாதிரி வந்து எழுதி விட்டீங்க. சமூக நீதி அப்படிங்கிறது கோயில் நுழைவு கூட இல்ல பாருங்க, கோவிலுக்குள்ள போய் அர்ச்சகர் வேலை செய்யறது மட்டும்தான் சமூக நீதினு நினைக்கிறாங்க.
இல்ல கோயில் நுழைவு இருக்குல்ல அதை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. வீரமணி மேல்பாதி குறித்து பேசல, குறிஞ்சாங்குளம் குறித்து பேசல, புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், இது மாதிரி எல்லா மாவட்டம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க மாரியம்மன் கோயிலுக்கு போக முடியாது, தலித்துகள் பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதை குறித்து வீரமணி வாய் திறக்கிறது இல்லை. ஆனா அர்ச்சராகுங்க மட்டும் வர்றாரு. நமக்கு எதுக்கு அந்த வேலைன்னு நான் கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சமூகத்துல இருக்க என்ன ஆகணும்னா இளையராஜா ஆகணும், என்னோட சமூகத்துல இருக்கிற இஸ்ரோல தலைவர் ஆகணும், என்னோட சமூகத்துல இருக்கிற முதலமைச்சர் ஆகணும், ராஜ்மோகன் மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகணும். எனக்கு அதுதான் முக்கியம். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, இங்க போய் உள்ள பணியாற்ற வேலை தான் நல்ல வேலை அப்படிங்கிற பெரியார் சொன்ன விஷயத்தையும் நான் எதிர்க்கிறேன். அதான் அதிகாரத்துக்கான இடத்த வந்து அந்த மக்களை அடைய விட மாட்டேங்காங்க. போய் மணி எட்டு கேட்கிறேன். ஏன் அதிமுக இல்லைன்னு கேட்டியா? இல்ல நீ இதுதான் நீ கேள்வி கேட்கணும். ஏன் கம்யூனிஸ்ட்ல ஒரு தலித் தலைவர்ல இப்படிதானே நீ கேட்கணும். அதை விட்டுட்டு நீ ஸ்ட்ரைட்டா போய் கோயிலுக்கு போடியா, கோயில் அது வேண்டாம், அந்த வேலை எங்களுக்கு வேண்டாம் நான் சொல்றேன். அந்த ஏன்னா நிலங்களே வந்து கோயில் நிலங்கள் யாருக்கிட்ட இருக்கு? ஓபிசிகள் கிட்ட தான் கோயில் நிலம் இருக்கு. பவர் போய் கோயிலுக்குள்ள நீ போனாலும் பவர் கிடைக்காது. வழிபாடு வரைக்கு மட்டும்தான் எனக்கு துணை நிக்கணும். ஏன்னா சாமி கும்பிடுறது எல்லாரோட உரிமை. இந்த நம்ம தாத்தா ரெட்டமலை சொன்ன மாதிரி கோயில் எங்க கோயில் ரெட்டமலை சிம்மாசனம் சொன்னார், நான் ஏன் மதம் மாறணும், எல்லா கோயிலும் எங்க கோயில். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் எனக்கு முருகனுக்கு முன்னும் மாரியம்மனுக்கு முன்னும் பெருமாளுக்கு முன்னும் எல்லாம் நான் தான் கேட்பேன். ஸ்ரீரங்கத்துக்குள்ள போய் வழிபட முடியுது. நீங்க எதெல்லாம் பார்ப்பார கோயில்னு சொல்றீங்க, அங்கெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் வழிபட முடியுதா? ராமேஸ்வரத்துக்கு போய் வழிபட முடியுது. உங்களால வந்து கோயில்லாம் கிடையாது, அது இந்து அறநிலையத்துறை அரசு கோயில். நான் என்ன சொல்றேன், பிராமணர்களால் நிர்வகிக்கப்படும் கோயிலுக்கு கூட ஈஸியா போக முடியுது. ஆனா சின்ன கோயில்கள் மேல்பாதி மாதிரி பிராமணர்கள் எல்லாரும் நிர்வகிக்கிற அந்த கோயிலுக்குள்ள பட்டியல் அது நீங்க புரியாம பேசுறீங்க. ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்குன்னு ஒரு சமூகத்துக்குன்னு தனியா கோயில் வச்சு வழிபாடு பண்றாங்கன்னா அது அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை அவங்க தேர்வு பண்ணது. இப்போ நீங்கள் கோவிலுக்கு யாருனாலும் வரலாம், அதை வந்து யாரும் இது பண்ணக்கூடாது. ஆனால் அதில் வந்து நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்போ அட்டவணை பிரிவினர் கிராமத்துக்குள்ளே அவர்கள் வச்சிருக்கிற கோவிலுக்குள்ளே மற்ற பக்கத்து ஊருக்காரங்களை விடுவாங்களா? இப்போ ஒரு பரையர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு கோவில் இருக்குது, அவங்க கோயிலுக்குள்ளே ஒரு அருந்ததியர்கள் வந்து நிர்வாகம் பண்ணுறது விடுவாங்களா? இல்லை ஒரு செட்டியார் நிர்வாகம் பண்ண விடுவாங்களா? வழிபாட்டு உரிமை தான் வழிபாடுறதுங்கிறது அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளியூரில் ஒரு கோவில் இருக்குது, இசைக்கியம்மன் கோவில். அந்த கோவில் ஒரு நாவிதர் சமூகத்துக்கு உடைய சொந்த கோவில். அவர்கள் தான் அதுக்குள்ள சாமி ஆடுறாங்க, பூஜை வழிபாடு எல்லாம் செய்கிறது அவங்க தான். ஆனால் அந்த கோவிலுக்கான கொடை விழா இதெல்லாமே செய்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வள்ளியூர் சுற்றுவட்டார வணிகர்கள், ஆட்டோ டிரைவர்கள், டாக்ஸி டிரைவர்கள் இவங்க தான் எடுத்து செய்கிறாங்க. அங்கே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் கோயிலுக்குள்ளே யாரும் பண்ணாங்கப்பான்னு சொல்லலை. அது அதாவது அந்த இறைவன் மீது, அந்த தெய்வத்தின் மீது, அந்த இசைக்கியம்மன் மீது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம், அச்சம் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம செய்யணும், சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க, செய்கிறாங்க. இது தனிப்பட்ட இதிலேருந்து வரக்கூடியது. அதே சமயம் ஒருத்தங்க வந்து எங்கள் கோயிலுக்கு வராதிங்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு எதுக்கு போகணும்னு கேட்குறேன். இல்ல ஆனா சிவில் ரைட்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல, சிவில் ரைட்ஸ் உங்க வீட்டு பூஜை அறைக்குள்ள வந்து நான் கும்பிடணும்னு சொன்னா சிவில் ரைட்ஸ்னு ஒத்துக்கிடுவீங்களா? 1926 ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல. நீங்க எந்த கோவில், குளம், ரோடு எல்லாருமே நுழையக்கூடிய இடம்னா 1926 ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்கல்ல ரெட்டமலை சீனிவாசன். அப்புறம் ஏன் நம்ம போக? நான் என்ன சொல்றேன், இத்தனை பேர் இந்துக்கள் இருக்கீங்க, நான் கிறிஸ்டியன், இப்ப மத மாற்றம் மரியாதர் வீட்டுக்கு எதுக்கு போகணும்னு கேக்குறேன். நான் சொல்லல, அவனுக்கு கோயிலுக்கு போகணும்னு அவன் முடிவு பண்ணா அந்த கோயிலுக்கு போகக்கூடிய அதிகாரம் அவனுக்கு வேணும். என்னால ஒரு இடத்துக்கு அதுதான் கேட்கிறேன். பெரிய பெரிய கோயில் மதுரா இருக்குல்ல, மதுரா கிருஷ்ணர் பிறந்த இடம், மதுராக்குள்ள என்னால போக முடியுது, ஏன் மேல்பாதிக்குள்ள என் மக்களால போக முடியலங்கும் போது நான் கேள்வி கேட்கிறேன்ல. என்னால அங்க போக முடியுது, இங்கே நீ தான் காசு கலெக்ட் பண்ற, ஆனா உள்ள போக வேண்டியது அவனுடையது. அது அந்த இடத்துல இருக்கிறவங்க தானே போறேங்கிறாங்க, வேற ஊர்ல இருந்து வரல. அதுதான் அது வந்து அவர்களுக்கு அந்த அறிவோ பக்குவமோ இல்லை. இல்லாதவங்ககிட்ட போய் அதை போய் நீங்க வந்து எதிர்ப்பது. உங்களுக்கு கோயிலுக்கு சாமி கும்பிடணும்னா ஒரு கோயிலை கட்டுங்கிறேன், அதுதானே சுயமரியாதை. அதான் நம்ம வந்து இளையராஜா மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், நான் தானே கடவுளை என்ன வந்து கூப்பிடுங்கடா அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு மனிதர் விருப்பம், நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன், உரிமை சார்ந்ததை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் குலதெய்வ கோவில் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களா இருப்பாங்க, அந்த ஒரே ஊரை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பம், ஒரு 10 குடும்பத்துக்கு மட்டுமே, ஒரு 10 குடும்பத்துக்கு மட்டுமே, ஒரு வன்னியர்கள் எடுத்துக்காங்களேன், இல்லை பறையரே எடுத்துக்காங்களேன், ஒரு 10 குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு இன்னொரு அந்த 10 குடும்பத்தை தவிர்த்த ஒரு பறையர்கள் வந்து அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. அங்கே என்ன தீண்டாமையா இருக்கு? கிடையாது.
அந்த குடும்பத்துக்கான வழிபாட்டு கோவில் அவர்கள் குடும்பத்துக்குன்னே வழிவழியா கட்டப்பட்டது. போகணும், விருப்பப்பட்டா போலாம், விருப்பப்பட்டா அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம்பிள் மேல்பாதியம் பூட்டாங்கன்னு கேக்குறேன். இதெல்லாம் வந்து அது புரிதல் இல்லாத இதுல இருந்து அது தப்பு இல்லையா? காலமாற்றத்துல அதெல்லாம் நான் என்ன நடக்கக்கூடிய சொல்றேன், அதையெல்லாம் வீரமணி கேள்வி கேட்கலாம். ஒண்ணு நீ ஏத்திசம் பழகு. அது வந்து என்னன்னா இவர்களை பிராமணர்களை அடிப்பது அவர்களை கேள்விக்குள்ளாக்குவது எளிதானது. இங்க அருவாளத்தில் சொல்றா அவங்க தட்ல விடுற ஏதோ ஒரு காசு. அது எப்படின்னா உண்மையிலே அவர்கள் பரிதாபமானது. ஒரு 2000 ரூபாய் இன்னும் வந்து கிராம கோயில்கள் சின்ன சின்ன கோயில்கள்ல பணி செய்யறவங்க அவங்களுடைய கதைகள் கேட்டா அது வேற மாதிரியான. அவர்களுக்கு பெண் கெடுப்ப கிடைக்கிறது இல்ல. ஒரு கோயிலுக்கு நீங்க பூஜை பண்றது சாதாரண காரியம் கிடையாது. நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. வேற ஒரு பூஜாரி நிறைய அது வந்து அப்படிதான் இருக்கும். ஆனா வீரமணி என்ன சொல்றாரு, அங்க வந்து மணியாட்டுவதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க வந்து தர்மபுரியில ஒரு எம்பிசி ஆளு தலித்தை வெட்டிட்டு ஆணவம் கொலை, நீ அவனை விட்டுறணும். அங்க இருந்து நேரா ட்ரிப்ளிகேனுக்கு பஸ் பிடிச்சு வந்து இறங்கி ட்ரிப்ளிகேன்ல ஒரு தாத்தா முடிக்க வித்துட்டு இருப்பாரு, பிராமண தாத்தா. அவரை பிடிச்சி ஏன்டா வெட்ட, அவர் கூடல கட் பண்ணணும். ஆனா இப்படி பேசிட்டு எஸ்வி சேகர் மாதிரியான மிக மோசமான இடிமனநிலை கொண்ட ஆட்களை தூக்கி வைப்பாங்க. துர்கா வந்து எல்லா பார்ப்பனர்களோடையும் ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனா நம்ம பார்ப்பனர்களை பகச்சிக்கணும். இப்ப நான் குமுதம்ல எழுதும்போது நீ இப்படி குமுதம்ல எழுதலாம், என்னையா அது நான் எழுதக்கூடாது. அதாவது நம்ம ஒரு சின்ன ஒரு வேலை செய்ய, நீ வளரக்கூடாது, நீ இப்படி காலேஜ் ரோட்ல புக்கு போடலாம் அப்படின்னு நீ சங்கி ஆயிட்ட. ஆமா நீ சங்கி. 10 கண்ட்ரி போறாப்ல, ஆஸ்திரேலியா, வீடமணி கூட இருக்க அருள்மொழி இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியா போறாங்க, கனடா போறாங்க, யூஎஸ் போறாங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாபி இருக்குல்ல, அந்த ஃபினான்ஷியல் லாபி, அதெல்லாம் மானிட்டர் பண்ணும். இங்க நீ கிறிஸ்டியன் மிஷனரி லாபியை மானிட்டர் பண்றல, அதே தான் இங்கேயும் இதையும் பண்ணணும். இப்போ விஜயுடைய ஆட்சி மாற்றம், அவருடைய சட்டம் ஒழுங்கு, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. அதை எப்படி டெய்லி காலைல எனக்கு ட்விட்டர் திறந்தாலே எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு. ஏன்னா டெய்லி ஒரு பாலியல் வன்கொடுமை, 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை அப்படிலாம் பார்க்கும்போது என்ன எல்லாருக்கும் குளிர் விட்டுருச்சு. ஏன்னா திமுக ஆட்சி மாறணும்னு நினைச்சதே பாலியல் வன்கொடுமை அதிகமானதுனால. அப்போ இன்னும் அந்த வன்கொடுமைகள் அதிகமாக ஆயிட்டே போகுது. இப்போ நானும் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கேன். நான் நேற்று ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நைட்டு வடச்சென்னைலாம் ரொம்ப சேஃப் எனக்கு. ஆனால் இந்த செய்திகள் என் மனசில் வர நான் ஒரு 11 மணிக்கு என் வீட்டுக்கு ஊபரில் தனியாக வரும்போது எனக்கு பயமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த பேசன் பிரிட்ஜ் தாண்டும் போது. அப்போ அந்த பயம் ஏன் வந்தது? ஏன் போலீஸ் பெட்ரோல் நிறைய இல்லை? அப்போ போலீஸ் நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணலையா? விஜய், நான் விஜய் கிட்ட கேட்குறதுன்னா, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. வடசென்னையில் முதல் தடவையாக அரசியலே மாற்றிட்டாங்க. நான் எந்த மக்கள் வந்து திமுக அதிமுக கோட்டைன்னு இருந்துச்சோ அதை உடச்சி விஜய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மக்களை நீங்கள் ஏன் பாதுகாக்கல? ஏன் போலீஸ் இல்லை? ஏன் இன்னும் அப்போ நீங்க எடுத்த உடனே ஒரே மாதத்துல இதை செஞ்சிட முடியாது. நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், திமுகவோட மிச்ச சொச்சங்கள் இன்னும் நீச்சி இருக்கு. ஆனா நீங்க இப்பவே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். நீங்க வந்ததுமே என்ன திமுக நீங்க கேள்வி கேட்டீங்க, நாங்க உங்களை கேள்வி கேட்கணும். நீங்க வந்ததும் ஆக்ஷன் எடுங்க. போலீஸ் ஃபோர்ஸை சரியா போடு. மகேஷ்குமார் அகர்வால் போட்டிருக்காங்க, அவர் மேல நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் எல்லாம் ஃப்ரீயா பண்றாங்க? நீங்க பாப்பீங்க வயலன்ஸ் அதிகம். இப்போ நான் இங்க போற எல்லா இடத்துலயும் கிளாஸ் எடுக்கிறேன்னா வயலன்ஸ் ஏன் அதிகமாகுதுன்னா அதுக்கு முழு காரணம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஆல்கஹாலும் இதுதான். அப்போ வயலன்ஸ் ரொம்ப குரோட்டெஸ்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தரை வந்து கண்மூடித்தனமாக தாக்குறது, பாலியல் வன்முறை பண்ணுறது, இப்போதான் வந்து குடியால் அதிகமாக இருக்குது. இன்னும் நீங்கள் டாஸ்மாக் வந்து மூடப்பட்ட டாஸ்மாக்னு சொல்லக்கூடிய சில டாஸ்மாக் திறந்து தான் இருக்குது. ஒரு இன்னும் ஷட்டருக்கு கீழே விற்றுட்டு தான் இருக்கான் நைட்டுக்கு மேலே, ஒரு காலைல சீக்கிரம் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ இன்னும் அதை வந்து சரியாக வந்து ஓகே லெட் தம் டேக் 1 month டைம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் இதை மைண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த குற்றங்கள் கம்மியாகும். இன்னொன்று, போலீஸுக்கும் குற்றங்களுக்கும் தொடர்பு இருக்குது, காவல்துறைக்கும் குற்றங்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. அதையும் விஜய் சரி பண்ணணும். டிஎம்கே பீரியட்ல அதை செய்யலை. அப்படி சரி பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் அந்த குற்றங்கள், இல்லைன்னா தமிழ்நாடே ரேப் கேபிட்டல் ஆயிடுச்சு இல்லைங்க. நார்த்ல இருந்து எல்லாம் சொல்றாங்க, இன்னும் தமிழ்நாடு, ஏன்னா ஹரியானா தான் ரேப் கேபிட்டலா இருந்துச்சு, இன்னும் தமிழ்நாடு ரேப் கேபிட்டல் ஆயிடுச்சா? டெய்லி ஒரு ஆணவ கொலை, 2 ஆணவ கொலை இந்த ஒரு மாசத்துல, ஐ திங்க் 3 ஆணவ கொலை. அதுலயும் அவங்க எதுவும் பண்ணலை. இப்போ நான் ஆகாஷோட பாடிக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். 90 நாளா அவங்க அப்பா கிட்ட பேசினேன். அவங்க அப்பா சொல்றாரு பாடியை வாங்க முடியல. அப்போ டிஎம்கே ஆட்சியில முக்கியமான தலித் தலைவர்லாம் வந்து பாடியை வாங்கியே ஆகணும்னு நிர்பந்தித்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க சொல்றீங்களே தலித் தலைவர்கள் மேல ஏன் கோவம்னா தெரியுதா? அதெல்லாம் தலித் தலைவர்கள் நிர்பந்திச்சாங்க. அப்புறம் அந்த தமிழரசியா அவங்க அந்த திமுகலேருந்து வந்து அவங்க வந்து 6 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு பாடியை வாங்க ரொம்ப மிரட்டுறாங்க. இப்போ வரைக்கும் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ
தாவேக்கா ஆட்சியிலும் திமுக இன்னும் மிரட்டல்ல ஈடுபடுதுன்னா அப்ப நீங்க திமுக மேல ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? நீங்க திமுக தானே எதிரி, பிரச்சனையே திமுகவுக்கும் தாவேக்காக்கும் சொல்லிட்டு வந்தீங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இன்னும் திமுக மேல நடவடிக்கை எடுக்கல? இப்ப கூட நிறைய விஷயங்கள் நடந்தது, அதுல சம்பந்தப்பட்டவர்கள் திமுகவோட இணைச் செயலாளர், மாவட்ட செயலர் அப்படி இருக்காங்க. அப்ப ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. அப்ப அந்த கேள்வி செந்தில் பாலாஜி என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்வி இருக்கு. அப்போ நீங்க அருணையும் போட்டு செந்தில் பாலாஜி நீங்க கொஸ்டின் பண்ண போறீங்களா? ஏன்னா அருண் வாஸ் பார்ட் ஆஃப் த ஹோல் சிஸ்டம். அப்போ நீங்கள் அருணை எப்படி போடலான்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. ஸோ இப்போ நேரு மேலே இது பண்ணுறதுக்கு மட்டும் இது கொடுத்துருக்காங்கன்னு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது தவிர மற்றவங்களை என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் டெயின்டட்னு சொன்னீங்களோ அதிமுகவில் அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டீங்க நடுவில். ஆமாம், நீங்கள் அதிமுகவை ஆதரித்த ஒருத்தர். நான் அதிமுக ஆதரிச்ச, விஜய் ஆதரிக்கல. இல்ல விஜய் டெயின்டட் இருந்தான்னு சொன்னாப்ல, அப்புறம் எப்படி சேர்த்தாருன்ற ஒரு இடம் இருக்குல்ல விஜயபாஸ்கர்ல. ஓ நீங்க என்ன சொல்றீங்க, நான் தூய சக்தி அப்படின்னா தூய சக்தியா இருக்க வரைக்கும் தான். அந்த தூய சக்தியில ஒரு துளி விஷம் விழுந்துட்டாலே அது தூய சக்தியா தானே மாறிடுது. அப்ப நீங்க எல்லா டெயின்டடையும் கூட்ட வந்து உள்ள சேர்க்குறீங்க போது உங்க ஸ்டாண்ட் எங்க? எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு தாவேக்கால. ஹூஸ் த லீடர்? விஜய் ஆப்டிக்ஸ்க்கு இருக்காரு லீடரா, பட் ஆல் த டாக்கிங், ஆல் தி ஸ்பீச்சஸ் கம் ஃப்ரம் ஆதவர்ஜுனா இல்லையா? புஷி கூட பேசுறது இல்லை, ஆதவர்ஜுனா மட்டுமே பேசிட்டு இருக்காரு. பல பிரச்சனைகள். இன்னும் சொன்ன போனா மெர்லினான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ரீல்ஸ்லாம் போடுறாங்க எலெக்ஷன் டைமில். லீமா ரோஸ்க்கு லால்குடியில் அந்த பிள்ளை தான் வந்து ஓட்டு கேட்குது. எனக்கு இந்த முகத்தை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றது. அப்புறம் முந்தா நேற்று கூட நியூஸ், அந்த பொண்ணு எல்லா சேனலுக்கும் இது கொடுக்குது, எங்கள் குடும்பத்துலலாம் நாங்கள் பணத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டோம், எங்கள் அத்தை நான் லீமா ரோஸோட தம்பி பொண்ணு அப்படின்லாம் சொல்லுது. அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்தா சைதாப்பேட்டை பரங்கிமலையில் எம்எல்ஏ கருணாநிதி எம்எல்ஏ திமுக ஆட்சியில் அவங்க வீட்டில் ஒரு தலித் பெண்ணு வேலை பார்த்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி சம்பளம் கொடுக்காம கட்டி வச்சு அந்த பிள்ளை வெளியே வந்து அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வேலை செஞ்சது இந்த மெர்லினா வீட்டில் தான். அந்த கருணாநிதி மருமக ஜான் பிரிட்டோ இப்ப கஞ்சா கேஸ்ல மாட்டிருக்காருல்ல, அந்த ஜான் பிரிட்டோவோட பொண்ணு அவங்க தான், அந்த ஃபேமிலி தான் வந்து அந்த பொண்ணு கொடுமைப்படுத்த விஷயத்துலயும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி நம்ம என்னன்னு எடுக்கிறது, நம்ம என்னன்னு எடுப்போம்? இந்த தாவே காட்சி என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த பொண்ணு வெளியில வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு உருவாயிருக்குன்னா திமுக ஆட்சியில தலைமறைவானாங்க, இப்போ வெளியே வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு ஆயிருக்காங்கன்னா அப்போ என்ன நடக்குது? அப்போ இப்போ திமுக அதிமுக தாவேக்கான்ற டிஃபரன்ஸே இல்லையே. இங்க இருக்கவன் அங்க இருக்கான், அங்க இருக்கவன் இங்க இருக்கான். கரெக்டா நான் சொல்றது? செல்வ பிறந்தகை தாவேக்கால உட்கார்ந்து இருக்காப்ல, செல்வ பிறந்தகை மேலதான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தோம். தவுக்கர் நான் அம்மா செத்துக்கு முக்கிய காரணம் மன உளைச்சல் தான். நானா இருந்தா போய் கேஸ் போடுவேன், கண்டிப்பா கேஸ் போடுவேன். ஏன்னா ஒரு தாய் இருக்கிற வீட்டுல வந்து மலர்கல்ல ஊத்துற, யார் ஊத்துனான்னு தெரியும். அப்பட்டமா ஒரு போட்டோ பார்த்தாலே தெரியுது யார் ஊத்து, செல்வ பிறந்தகை ஆளுங்க. ஆனா இந்த செல்வ பிறந்தகை தான் இப்போ கட்டி அணைச்சிக்கிறாரு விஜய். அப்ப நியாயம் நீ எப்படி? எனக்கு தூய சக்தியே என் நியாயம் எங்கன்னு தான் கேட்க முடியும். ஆதவர்ஜுனா இன்னும் கூட சபரீஷனோட நண்பரா இருக்காரா? வெளியில பிரிஞ்ச மாதிரி இருக்காங்களா? நான் கேட்குறேன் கேள்வியெல்லாம். ஏன்னா இப்போ கீர்த்தனா பார்த்தீங்கன்னா ஐபேக்கு வேலை பார்த்தவங்க, பெண்ணுக்கு வேலை பார்த்தவங்க தான் இப்போ இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருக்காங்க. கரெக்டா? அப்போ இந்த லாபி என்ன லாபி? தமிழ்நாடு இதெல்லாம் விஜய்க்கு தெரியுதா? தெரிஞ்சு ஓகேன்னு ஒத்துட்டு இருக்காரா, இல்லை ரியலைஸ் பண்ணாமல் உட்கார்ந்துட்டு இருக்காரா? ஆனால் ஐ ஹாவ் ஹோப், சம்திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கூலுங்களுக்கு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, அதை நிறுத்தியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கவர்மெண்ட்டு. அப்புறம் டாஸ்மாக்லேருந்து காசு போட்ட கட்சிகளுக்கு காசு போடுறது, இப்போ டைரெக்டாக அது அரசுக்கு வருது. இது மாதிரி நிறைய நல்ல விஷயமும் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹாவ் டு கிவ் சம் டைம். ஒரு 2 மாதம் கூட, 6 மாதம் ஆனால் இன்னும் 2 மாதம் குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தான் நம்ம. கீர்த்தனா அவங்கள சொன்னீங்க, அவர் தொடர்பாக வந்து மாரிதாஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. எப்படி பார்க்க? மாரிதாஸ் பண்ணது பிலோ த பெல்ட், தப்பு, கண்டிப்பாக தப்பு. நான் கூட தான் கீர்த்தனா மேலே வந்து இப்போ, ஏன்னா ஒரு ரேப் நடக்கும்போது கீர்த்தனா வந்து ரொம்ப கேஷுவலாக நான் அது அரசியல்லாம் பேச மாட்டேன்னு, என்னம்மா நீ ஒரு அரசியல்வாதியான்ட்டு அரசியல் பேச மாட்டேங்கிறேன்னு நான் திட்டினேன். எல்லாம் அதெல்லாம் வந்து ஓகே. ஆனா நீ வந்து இந்த பையனோட இங்க இருந்த, இல்ல நீங்க இது பண்ணிட்டு இருந்த, இந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்த, இந்த போட்டோ போடுறது அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர் விமர்சனம். நான் சொல்றேன், எனக்கு இப்போ கீர்த்தனா விமர்சனம் பண்ணனா நான் 100 பேஜுக்கு விமர்சனம் பண்ணுவேன் கீர்த்தனாவை. எனக்கு அந்த ஸ்டஃப் இருக்கு. ஆனா அவதூறு பண்ணக்கூடாது. ஆனா இது கூட என்ன பண்ணலாம்னா அவதூறுக்கு கேஸ் போடலாம், வழக்கு பதிவு பண்ணலாம், டெஃபமேஷன் சூட் போடலாம், வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எப்படி இருக்குன்னா திருப்பி அரெஸ்ட் பண்ணுறது பழைய திமுகவுடைய சாயலே தான் இருக்குது. திருப்பி நீங்கள் இதை அரெஸ்ட் தான் பண்ண போறீங்களா அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. ஆனால் அதை கருத்து சுதந்திரம்ட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏற்றுக்க முடியாது, நிறைய மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா ஏன் அப்போ இன்னும் முக்தார் அரெஸ்ட் பண்ணல?
ம். நீங்க மாரிதாஸ் சின்ன தப்பு பண்ணாரு, மாரிதாஸ் அண்டர் த பெல்ட் பேச மாட்டோம், பிலோ த பெல்ட் அடிக்க மாட்டாப்ல, ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருக்காப்ல. மாரிதாஸுக்கு உடனே அரெஸ்ட் பண்ணீங்க. முக்தார் இல்ல மாரிதாஸ் இந்த மாதிரி பேச மாட்டாங்க, பேச மாட்டாரு, அதனால நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைமா பேசியிருக்காப்ல, ஆனாலும் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. முக்தார் கிரிமினல் ஆச்சே, நீங்க எப்படி முக்தாரை விட்டு வச்சீங்க? அதுவும் அவ்வளவு நாரசமான பேச்சு பேசுவானே. அந்த யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிறவன், மைனர் வீரமணிங்கிறவன், இந்த ஷூமி அண்ண காவியங்கள்னு ஒரு திமுக இவ்வளோ. அதெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்ட. நான் மட்டும் இல்ல, நானு, சோனியா, சின்மயி, உலகத்துல பாதிக்கப்படாத பெண்களே கிடையாது. அப்படியே கத்தி இருந்தா அவ்வளோ கோவம் எங்களுக்கு அவங்க மேல. ஆனா அவனுங்க மேல திமுக நடவடிக்கை எடுத்து இப்போ நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனா இன்னும் அவனுங்க திட்டிட்டு தான் இருக்கானுங்க, அசிங்கமா பேசிட்டு ஃப்ரீயா இருக்காங்க. அப்ப யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க அவங்கள ஃப்ரீயா விட்டு மாரிதாசை மட்டும் தூக்கி இருக்கீங்க? அப்போ பாதிக்கப்படுறது யாருன்றத பொறுத்து தான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? அப்ப அலிஷா அப்துல்லா பாதிக்கப்பட்டாலோ, ஷாலின் பாதிக்கப்பட்டாலோ நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. கீர்த்தனா பாதிக்கப்பட்டா, நீங்க கீர்த்தனா நாயுடு பாதிக்கப்பட்டா நீங்க இது எடுப்பீங்க அப்படிங்கிறது நான் ஒரு நியாயமா இருக்கக்கூடிய கேள்வி தான். நான் நாளைக்கு விஜய் பார்த்தாலும் கேட்பேன். நான் விஜய் சந்திக்கிற கண்டிப்பா ஆர்வத்தில் இருக்கேன். நான் விஜய் கேட்டாலும் நான் கேட்பேன், ஏன் அவனை விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்பேன். ரொம்ப நன்றி உரையாடலுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.